அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வழியா சுரேஷுக்கும் மதிக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருது. கல்யாணம் ஆன மறுநாள் பார்த்தா குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் வீட்டுல சொல்ல, அப்ப மதியோடைய அம்மா அப்பாவுமே இருக்காங்க. நீங்களும் வந்துருங்க, குலதெய்வ கோயிலுக்கு கல்யாணம் ஆனா போறது எங்க வழக்கம், அதான் இன்னைக்கே குலதெய்வ கோயிலுக்கு போகலான் இருக்கோம், நீங்களும் எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோடைய அம்மா அப்பா சொல்லவும் சரின்னு சொல்லி மதியோடைய அம்மா அப்பாவும் சொல்லிடுறாங்க. மதி முகத்தை எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிடிக்காத கல்யாணம், பிடிக்காத மாப்பிள்ள, வேண்டா வெறுப்பா செஞ்சுக்கிட்ட கல்யாணன்றனால முகம் பார்த்தா சிரிச்ச முகமாவே இல்லை. இதை பார்த்தா சுரேஷோடைய அம்மா கவனிச்சுட்டு, என்னம்மா நானும் நேத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க, புது பொண்ணு மாதிரி லட்சணமா சிரிச்சு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சுரேஷ் அம்மா சொல்ல, அப்பதான் மலரு சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுக்கு அவ என்ன இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டா பண்ணிக்கிட்டா, இல்ல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முறைப்படிதான் இந்த கல்யாணம் நடந்துச்சா, திடுதுப்புன்னு கூட்டிட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதுவும் மிரட்டி கல்யாணம் பண்ணி இருக்காங்க. இதுல வேற இந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோட வேற இருக்கணுமா, போக போக எல்லாம் சரியாயிருவா அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், என்ன மலரு வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், இல்லத்த வாயெல்லாம் நீளல, உண்மையத்தான் சொன்னேன், இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, உடனே சுரேஷை ஏத்துக்கிட்டு குடும்பம்லாம் நடத்த முடியாது, எல்லாம் போக போகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், அது சரிதான், இங்க பாருமா இவ பேசுறான்னு சொல்லிட்டு நீ எதையும் நினைச்சுக்கிட்டு தெரியாத, சுரேஷ் ரொம்ப நல்லவன், அவன் கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்திருக்கான், ஆனா மத்தபடி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சுரேஷ்க்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு போகவும், அப்பதான் மலரு மதி கிட்ட, என்ன மதி ஏன் முகத்தை இப்படியே வச்சிருக்க, கொஞ்சமாவது முகத்தை நார்மலா வையேன், நீ படிச்ச பொண்ணு தானே, காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேற இருக்க, எனக்கு புரியுது இதை யாராலுமே சட்டுன்னு ஏத்துக்கிற முடியாதா, ஆனா வேற வழி இல்லல, சுரேஷ் ரொம்ப நல்லவன், இப்ப அத்தை பேசிட்டு போனாங்கன்றதுக்காக நான் சொல்லல, நான் முன்ன பின்ன தெரியாம அன்னைக்கு ஒரு நாள் உன்னை கோயில பார்த்தேன், ஆனா நீயே என்னுடைய ஓரக்கத்தியா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இங்க பாரு சுரேஷ் ரொம்ப நல்லவன், ரொம்ப தங்கமான குணம் உள்ளவன், சேர்க்க அப்படி, அவன் மட்டும் அந்த தங்கராஜ் தெரியும்ல உனக்கு, அந்த தங்கராஜ் கூட சேராம இருந்திருந்தான் வையேன், அவன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும், அப்பதான் பார்த்தா மதிக்கு தோணுது, அப்ப தங்கராஜையும் சுரேஷையும் பிரிக்கணும், சுரேஷ் அவர் பாட்டுக்கு வேலை பார்த்தாருன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டாரு, அப்ப அவர் அந்த பிரச்சனைக்கெல்லாம் இழுக்கிறதுக்கு காரணம் தங்கராஜ், தங்கராஜ கூட சுரேஷ பேச விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி கிளம்பு மதி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி குலசாமி கோயிலுக்கு போறாங்க. குலசாமி கோயில்ல புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலையெல்லாம் மாத்தி கோயில்ல அவங்க பேர்ல அர்ச்சனை எல்லாம் நடக்குது. சரி அப்படியே அந்த பூவை எடுத்து பொண்ணு தலையில வச்சு விட சுரேஷ் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்ல, மதி பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. என்னம்மா அப்படி பாக்குற, இது எங்க ஐதீகம், புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ள கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாலையெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமா பொண்ணு தலையில மாப்பிள்ள பூ வச்சு விடணும், அது எங்க ஐதீகம், அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா கையில பூ வச்சுக்கிட்டு மெம்மன்னு முழிக்கவும், இத மலரு பார்த்துட்டு, என்ன சுரேஷ் பார்த்துக்கிட்டே நிக்கிற, பூவை வச்சு விடு அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், சுரேஷும் பார்த்தா மதி தலையில பூவெல்லாம் வச்சு விடுறாரு. இங்க பாரு சுரேஷ், ஒரு அண்ணியா இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, இந்த வாழ்க்கையை உடனே ஏத்துக்கிற முடியாதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், சுரேஷ பத்தி நீ தெரிஞ்சுக்கிறணும், மதிய பத்தி நீ தெரிஞ்சுக்கிறணும், 2 பேரும் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு சீக்கிரமா வாழ்றதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி மலரு பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்பதான் தங்கராஜ சுரேஷ் கிட்ட பேச வரையில மதி அப்பதான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னன்னு சொல்லி தங்கராஜ் கேட்க, இல்ல நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே, எங்க அப்பாவை மிரட்டி தானே என் கழுத்துல இவரை தாலி கட்ட வச்சிங்க, எங்க அப்பாவை மிரட்டி தானே இந்த கல்யாணத்துக்கு என்னையே சம்மதிக்க வச்சிங்க, இப்ப நான் சொல்றேன், இனிமேலு நீங்க இவர்கிட்ட எந்த வேலை விஷயமாவும் பேசக்கூடாது, நீங்களும் இவர்கிட்ட எந்த வேலையும் அடிதடி கட்ட பஞ்சாயத்து நீங்களும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அப்ப சுரேஷ் பார்த்தா கோபப்படுறாரு. என்ன கோபப்படுற மாதிரி தெரியுது, கோபம்லாம் இனிமேல் படவே கூடாது, இனிமேல் இவர் கூட சேர்ந்து அடிதடி கட்ட பஞ்சாயத்து நீங்க போறத பார்த்துன்னு வைங்களேன், இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லா விவரத்தையும் மீடியா முன்னாடி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி மிரட்டவும்,
அப்பதான் தங்கராஜன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இவ திமிரு இன்னும் அடங்கல, இவளை உனக்கு கட்டி வச்சதுக்கான காரணமே இவளை நீ அடக்கி ஒடுக்கணும் தான். ஆனா இவளுக்கு இன்னும் இந்த திமிரு அடங்கல அப்படின்னு சொல்லி தங்கராஜன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இனிமேலு சுரேஷை கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜன் சொல்லவும், அப்பதான் சுரேஷ், மாமா என்ன மாமா இவளுக்காக நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வேலைனாலும் கூப்பிடுங்க மாமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதி பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. இங்க பாரு, நான் இந்த போலீஸ் ட்ரெஸ் போடுறதுக்கு காரணமே மாமா தான். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தேன், போலீஸ் ஆகணுன்றது கனவா இருந்துச்சு. அப்ப மாமா தான் போலீஸ் வேலைக்கு ரெடி பண்ணி கொடுத்து என்னைய எஸ்ஐயே ஆக்குனாரு. என் வேலை போனதுக்கு காரணம் நீதான், ஒன்னாலதான் என் வேலை போச்சு. அந்த வேலையை திரும்ப பெறதுக்கு பட்ட பால்ல தான் உன் கழுத்துல நான் தாலியே கட்டுனேன். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. மாமா கிட்ட இருந்து என்னைய பிரிக்கிறது, மாமாக்கு நான் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், அவ்வளவுதான். வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நீ என் பொண்டாட்டி, மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த சவகாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா பட்டுன்னு பேசவும் மதிக்கு பார்த்தா கோவருது. மதி பட்டுன்னு கோவப்பட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா மலர் கவனிக்கிறாங்க. என்ன மதி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், நான் அந்த தங்கராஜ் கூட அவரை எந்த வேலையும் செய்ய போக கூடாதுன்னு சொல்றேன், நான் அப்படிதான் போவேன்னு சொல்றாரு. மத்தவங்களுக்காக மட்டும்தான் நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை அப்படி நினைக்கலன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிக்கவும், மதி இதுக்காகவா நீ அழுதுகிட்டு இருக்க, நீ தான் சுரேஷ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். பொண்ணு நினைச்சா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணு நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதுக்கு உதாரணமா நீ தான் மதி இருக்கணும். சுரேஷ் இந்த அளவுக்கு அந்த தங்கராஜுக்கு ஏத்துக்கிட்டு பேசுறானா, நீ தான் அவனை மாத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா நீ தான் அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும். பொண்டாட்டி சொன்னா ஊ கொட்டி நடக்கிற மாதிரி சுரேஷ மாத்த வேண்டியது உன் பொறுப்பு. சுரேஷ மாத்தி உன் வழிக்கு நீ கொண்டு வந்தே ஆகணும். சுரேஷ் வாயாலேயே அந்த தங்கராஜ் கிட்ட உனக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது, உன் கட்ட பஞ்சாயத்து அடுதடிக்கெல்லாம் என்னால வர முடியாதுன்னு சுரேஷ் வாயாலே சொல்ல வைக்கணும். அதுதான் அந்த தங்கராஜுக்கு உரைக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் அந்த தங்கராஜுக்கு உரைக்காது மதி. வளர்த்த கடா மாறுல பாயிற மாதிரி சுரேஷ் அடிச்சா மட்டும்தான் அந்த தங்கராஜுக்கு உரைக்கும். நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவதான், நீ பாக்குறத பார்த்தாலே புரியுது. என்னடா இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆளு மேல இவ்வளவு கோவப்படுறாளேன்னு. ஆனா அந்த தங்கராஜ் பண்ற அட்டூழி அத்தனையும் நாங்க பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த தங்கராஜ் இந்த குடும்பத்துக்கு வந்தாலே ஏண்டா அந்த வீட்டுக்குள்ள வரான்டா இருக்கும் அத்தனை பேத்துக்குமே. சரி, ரேவதி அங்க கட்டி கொடுத்துட்டோம், வேற வழியே இல்லைன்னு எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நீ வந்துட்டேல, உன்னால மட்டும்தான் அந்த சுரேஷையும் தங்கராஜையும் பிரிக்க முடியும். சுரேஷை மட்டும் உன் பேச்சை கேட்டு நடந்துக்கிற மாதிரி பாத்துக்க மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா மதிக்கு அறிவுரை கூறுறாங்க.